ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேங்காய் நிறையா இருக்குது பாருங்கள். போன வாரம் அம்மா வந்திருந்தாங்க, தேங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 25 தேங்காய் பக்கமாக கொண்டு வந்திருந்தாங்க. பெரியப்பா வீட்டு மரத்தோட தேங்காய். இங்கே பராமரிப்புக்கு ஆள் இல்லாதனால சரியாக தண்ணி விடலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தேங்காய்லாம் சின்னதாக இருக்குது பாருங்கள். தேங்காயோட சைஸே இதுதான். இந்த சைஸில் இருந்துச்சு, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. ஒரு 25 தேங்காய் கொண்டு வந்தாங்க. சரி, தேங்காவை வீணாக்க வேணாமேன்ட்டு கொஞ்சம் தேங்காவை நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 2 பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். நமக்கு 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், காய் பொரியல் செய்வோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், குழம்புங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் செய்யலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிக்கிட்டு அரைச்சி பால் எடுத்துக்கணும். 2 பால் எடுத்துக்கிட்டால் போதும். பால் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி 8 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு திரும்ப இதை இன்னொரு வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். 2 வாட்டி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். 3-4 வாட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லா தேங்காயையும் அரைச்சி மொத்தமாக பால் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் எல்லாத்தையுமே 2 வாட்டி அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தேங்காய் பாலை அப்படியே காய்ச்சலாம், காய்ச்சி எண்ணெய் எடுக்கலாம். ஆனால் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகும், கேஸும் வீணாகும். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 8 மணி நேரம் இதை மூடி போட்டு அப்படியே புளிக்க வச்சிட்டோம்னா கீழே தண்ணி ஸ்டெயின் ஆகிடும், மேலே வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்கும். அதை மட்டும் நம்ம வலிச்சு எடுத்து தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் காய்ச்சும் போது பார்க்கலாம். 8லேருந்து 10 மணி நேரம் தேங்காய் பாலை புளிக்க வச்சாச்சு. இப்போ மேலாக்கில் பாருங்கள் வெண்ணெய் மாதிரி திரண்டு இருக்குது பார்த்திங்களா. இதை மட்டும் எடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வாணலில் போட்டுக்கலாம். பாருங்கள், அடியில் தண்ணி இருக்குங்களா, தண்ணி தேவையில்லை. மேலே வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை மட்டும் எடுத்து போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சிக்க வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக மேலே மிதந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா ஃபோம் மாரி இருக்குது. ஒய்ஃப் சொன்னாங்க தேங்காயிலேருந்து நம்ம எதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் கொண்டு வந்த தேங்காயிலிருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுப்பில் வாணல் வச்சாச்சு. வாணலில் அந்த வெண்ணெய் தேங்காய் பால் மேலே இருந்துச்சுங்களா, அந்த வெண்ணெயை எடுத்து மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வருது, ஆனால் தெளிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. எவ்வளோ சுத்தமான சூப்பரான தேங்காய் எண்ணெய் பாருங்கள். வீட்டிலையே தயாரிக்கிறது, எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது. பாருங்க எண்ணெய் எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்கன்னு. கொஞ்சம் செய்முறை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கூடுதலாக தேங்காய் போட்டோம்னாக்கா நமக்கு நிறையா பால் கிடைக்கும். தேங்காய் பால்லேருந்து நிறையா எண்ணெய் எடுக்க முடியும். இது ஒரு சின்ன ஒரு செய்முறை தான் நாங்கள் செஞ்சு காட்டிருக்கோம். இந்த மாதிரி எண்ணெய் எடுத்தது உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுத்தமான வீட்டில் செய்யக்கூடிய ஒரு தேங்காய் எண்ணெய் தான் இது. பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம்.